ஹாய் காய்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு புதுசாக ஒரு கண்டென்ட் ஒன்று மாட்டிருக்கு. என்னென்னா என் கூட சுற்றுற இந்த பொண்ணுங்க வந்து நோன்பு வைக்கிறேன்ற ஒரு குறிக்கோள் எடுத்து வந்திருக்காங்க. செக் பண்ணி பார்ப்போம் இன்றைக்கி எவ்வளோ டைம் தாக்கு பிடிக்கிறாங்க அப்படின்ட்டு. பக்கி நம்பர் 1 அண்ட் பக்கி நம்பர் 2 இப்போவே சோர்ந்து போயிடுச்சு. கடைசி வரைக்கும் எப்படி இருக்க போகணும்னு தெரியல. இவங்க மேடம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்காங்க. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணா. நான் இதை முடிச்சு காட்டுவேன். நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா நீ கேட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபோன் கேஸ் வாங்கி தரேன். நானே ஸ்பான்சர் பண்ணி வாங்கி தரேன். ஃபோன் கேஸ்க்காகலாம் இல்லை நீ முடிச்சிட்டேன்னா நான் ஃபோன் கேஸ் வாங்கி தரேன். எனக்கு உனக்கு வாங்கி கொடுத்தாச்சு ஓடு. எனக்கு சரி இவங்களுக்கு மட்டும் ஒரு ஆஃபர். சரி நீ முடிச்சிட்டேன்னா உனக்கு வந்து என்னது எக் பப்ஸ் வாங்கி தரேன். ஏன்டா நான் சாப்பிட்றது இல்லைடா வெளியிலவே. சரி வேறு என்ன வேணும் சொல்லு. எனக்கு வேறு இப்போ டக்குனு கேட்குறீங்க. அவ்வளோதான் டைம் அப். இருடா சும்மா வேறு ட்ரெஸ் வாய்ப்பு இல்லைங்க, சாரிங்க, அது பட்ஜெட் அதிகங்க. 150 ரூபா இவளுக்கு, அவளுக்குன்னா 150 ரூபால இது முடிஞ்சிடும். நான் நீ கேட்கல கிஃப்ட்டுக்காக இல்லை, பட் நான் இன்னைக்கு நான் பண்ணி ஆகணும். நான் நானே சேலஞ்ச் பண்ணிட்டு எனக்கும் தண்ணிக்கும் இனிமேல் நோ. ஐயோ தண்ணி குடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் அடுத்த நாள் 6 மணி வரைக்கும் தானே தாங்க தண்ணி குடிக்க போறோம். கஷ்டமா அடுத்த நாளே கிடையாது. நான் வந்து ஒரு தண்ணி பேய். ஓகேவா? நீ சொன்னது வந்து தப்பு. தண்ணி குடிப்பேன், தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன் சும்மாவே. அதுமா பிடிக்கும் எனக்கு தண்ணி குடிக்கணும். நான் தண்ணி கூட குடிக்காம இருக்க போறேன். தண்ணி எவ்வளவு குடிச்சாலும் வளரவே மாட்டேங்குது. மூடு. சோ நம்ம இத பார்க்கலாம். பயமா இருக்கு. வீடியோ இருக்கு ஃபுல்லா வயிறு ஃபுல்லாச்சு. தண்ணி குடிக்கிறேன்னா உள்ள போக மாட்டேங்குது. சரி இதோட வந்து மார்னிங் செஷன் முடிக்கிறேன். ஆஃப்டர்நூன் செஷனில் மீட் பண்ணுறேன். பை கைஸ். கடைசியாக ஒரு 5-6 o'clock ஆக போகுது. இந்த 2 பேரையும் பிக்கப் பண்ணி அவங்கவுங்க வீட்டிலேருந்து நோம்பு திறக்கிறதுக்காக எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் டன் முடிச்சிட்டாங்க. எப்படி நோம்பு திறந்துட்டு அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்றதை கேட்போம். ஆமாம் இதுதான் 1/2 கிலோ காரா பூந்தி சோத்து முட்டை. நான் தான் வந்து பாசமா உங்க எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். சோத்து முட்டை எல்லாரும் தான் சாப்பிடுவோம். ஆனால் இவங்க வாங்கிட்டு வந்தது மட்டும்தான் அவள் காசு கொடுத்தது நான் தான். நான் தான் நல்ல பேர் வாங்குவேன். மேடம் உங்க இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது? இப்போ உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. காலையில இருந்து நோம்புறது ஒரு மாதிரி ரொம்ப நிம்மதியா இருக்கிறது. உங்களுக்கு எனக்கு அவ்வளோ பெருசா எதுவும் தெரியல. பட் ஆனால் ஏதோ இந்த டே வந்து பீஸ்ஃபுல்லா அப்படியே ஏதோ ஜாலியா போன மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணி கிளாஸ் கப்பில் தராங்க. அப்புறம் கேமராமேன் அவங்க தான். ஐஷாமா தான் இல்லை. ஐஷாமா இருந்தா இதெல்லாம் கேப்சர் பண்ணக்கூடாது. ஸோ கடைசியாக நாங்கள் நோம்பு திறந்துட்டோம். be very proudful, grateful. நோம்பு இருந்துட்டாங்க அவங்க. அதுதான் ப்ரௌட். நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். நீங்க அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இருங்க. ஆக்சுவலாக பெருசாக தண்ணி தாகமாக எடுக்கல. இந்த வெயிலும் கம்மியாக இருந்ததால பெருசாக எதுவுமே தெரியல. எப்படியோ இருந்தாலும் அந்த தாகம் பெருசா எதுவுமே டிஃபிகல்ட்டிஸ் தெரியல நம்மளுக்கு. கொஞ்சம் ஸ்பெஷல் தான். ஜூஸு, கஞ்சி, பிரெட் ஆம்லெட்டு, அப்புறம் வந்து ஒரு கப் கேக்கு, அப்புறம் இது ஒரு பனானா கேக்கு, குழந்தைங்க செஞ்ச மாதிரி ஏதோ வாங்கிட்டு வந்து முந்திரி பிஸ்கெட்டு, குட்டி பசங்க சாப்பிட்ற மாதிரி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி மொத்தமாக நோன்பு முடிஞ்சிச்சு.